வணக்கம் மக்களே. கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ இல்லை மசூதிக்கோ போனால் உண்மையாலே எனர்ஜி வருமா நமக்கு? அப்புறம் கோவிலை பற்றி பல அற்புதமான இந்த ஃபேக்ட்ஸ், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சராசரியாக நம்ம வாழ்கிற இந்த முப்பரிமாண உலகில், அதாவது 3 dimensional ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பூமி நியூட்டானியன் லாஸ்க்கு உட்பட்டு உள்ளது. அதாவது நியூட்டன் வகிக்கப்பட்ட அந்த ஃபிசிக்ஸ்க்கு அதுக்குள்ளே தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இது நீங்கள் பேசிக்காக ஃபிசிக்ஸில் படித்தது தான் சின்ன வயசில். எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் அந்த பஸ்ஸில் பிரேக் போட்டால் நீங்கள் முன்னாடி போய் விழுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மேலே இருந்து கீழே தூக்கி போட்டால், ஏதாவது ஒரு பொருட்களை கீழே தூக்கி போட்டால் அந்த பொருள் கீழே தான் விழும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெயிட்டு அதிகமாக இருக்கிற ஒரு நபர், அவரோட ஃபோர்ஸு ஒரு வெயிட்டு கம்மியாக இருக்கிற நபரோட ஃபோர்ஸோட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நியூட்டானியன் லாஸ். ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த குவாண்டம் சயின்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னா எல்லாமே எனர்ஜி ஃபீல்ட்ஸ், சக்தி மையங்கள். அப்போ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் அந்த சப் அட்டாமிக் அணு அளவில் ரொம்ப கம்மியாக போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சக்தி மையமாக தான் இருக்கும். இதுதான் குவாண்டம் சயின்ஸ். ஸோ பூமியில் எல்லா பொருளுக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு விதமான எனர்ஜின்றது இருக்குது. பூமி சக்தி மையங்களால் உருவானது. அதுலேயும் குறிப்பாக இந்த கோவிலோ மாஸ்கோ இல்லை சர்ச்சோ, இதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணோன்னா, அந்த யூனிவர்ஸ்லேருந்து வர அந்த சக்தியை உள்வாங்கி அதை உள்வாங்கும் வகையில் அமைஞ்சிருக்கும் அதோட கட்டமைப்பு. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. அதில் இந்த யோக மார்க்கம் தான் பெரும்பாலான ஞானியர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் பின்பற்றக்கூடியது. யோக மார்க்கத்தில் நம்ம உடம்பு தான் கோவில், அதுக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்ம சக்தி தான் தெய்வம். அந்த தெய்வத்தை உணரக்கூடிய ஒரே வழி மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துறது. இப்போ இந்த மந்திரம், எந்திரம் இதுக்கெல்லாம் பவர் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக இருக்குது. எந்த சித்தர் பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை இஸ்லாம் கிறிஸ்தவ நபிகள் பாடின பாட்டோ, இல்லை பிரேயர்ஸோ ஹைம்ஸோ, இவங்கெல்லாம் வெவ்வேறு மொழிகளில் பாடல்களோ மந்திரங்களோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. உண்மை என்னென்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான சக்திகள் இருக்குது. மந்திர பீஜனங்கள் நம்ம கோவிலில் ஓதுறாங்கல்ல. ஸோ இந்த கோவிலில் சொல்கிற ஓம், இம், அவும், சர்ச்சில் சொல்கிற ஆமென், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கும் அதோட பவர் இருக்குது. எல்லாமே சவுண்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ், குவாண்டம் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் யார் எந்த மொழியில் பாடினா அதுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸுமே இல்லை. நீங்கள் எந்த மொழியில் பாடினாலும் அதுக்கான பவர்ன்றது இருக்கும். ஏன்னா இந்த மந்திர பீஜனங்கள் இது எல்லாமே ஆதியிலேருந்து வந்தது. மொழிலாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் இது வேலை செய்யணும்னா மனமாற ஆத்மார்த்தமாக அதோட ஒவ்வொரு அர்த்தங்களுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு அந்த இறையை உணர்ந்து எந்த மொழியில் பாடினாலும் அதோட சக்தியை அது காட்டும். ஏன்னா எண்ணங்களுக்கு தான் பவர் இருக்கே தவிர வெறும் வாய் வார்த்தைகளை வச்சு ஒரு பயனுமே இல்லை. அதுக்கு அந்த மந்திரமோ இல்லை ப்ரேயர்ஸோ அதை நம்ம உணர்ந்து பாடுறதால அந்த கோவிலில் இல்லை சர்ச் முழுக்க அது பரவி, நம்ம அந்த கோவிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகும்போதே நம்மளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கும். அது நம்மளால் வாய் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக எல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் மறைஞ்சு போய் அந்த இறையை உணரக்கூடிய நிலையாக இருக்கும் அது. அதுவும் இந்த பழமை வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் போனால் அதுக்கு இன்னும் பவர் அதிகம். ஆனால் இப்போ இருக்கிற கோவில்லாம் அப்படியா இருக்குது? அந்த கோவிலுக்கெல்லாம் போனால் அப்பான்ற அந்த ஃபீல் இருக்கா? இல்லை அங்கே சொல்லக்கூடிய அந்த பீஜனங்களுக்கு, மந்திர பீஜனங்களுக்கு அந்த அர்த்தத்தை உணர்ந்தா சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இல்லைப்பா, நான் ரொம்ப உணர்வேன், அங்கே போனால் நான் இறையை நான் அவ்வளோ உணர்வேன் அப்படின்னு சொன்னால்
இங்கே கிடைக்கிற புளியோதரையோ சக்கரை பொங்கலையோ சாப்பிட்டு வர உண்ட மயக்கத்துக்கும் அப்பா அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருக்கும். அது இறையை உணர்ந்த வழி கிடையாது. சாமி வெயிட் அ நிமிட், நான் போய் புளியோதரையை சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே இங்கே இருங்க அப்படின்னு அந்த புளியோதரை மேலே தான் அந்த கவனம் இருக்கும். அப்புறம் எங்கே இறையை உணர்றது? அது மட்டும் இல்லாமல் சாமி அதுக்கு எனக்கு அதை தந்துரு இதை தந்துரு, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்கள் அந்த எனர்ஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ண ரிசெப்டிவாக இல்லாமல் எனக்கு இதைத்தான் அப்படின்னு அங்கேயும் போய் அந்த மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி அந்த எனர்ஜி உள்ளே ரிசீவ் பண்ணுவீங்க உங்கள் உடம்புக்குள்ளே? சாமி என்ன அவன் இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு இதோட ஒரு பெரிய அடி விழணும், சாமி என்னை இவன் இப்படி பண்ணிட்டான். ஸோ அப்படின்னு ஒரு சின்ன குழந்த மாதிரி, ஒரு ஸ்கூல் குழந்த டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருந்தா அப்போ அதை எப்படி நம்மளால் அதை உணர முடியும்? எல்லா கோவில்லையும் சாமியோட சிலைக்கு கீழே எந்திர தகடுகளை பதிச்சு வைப்பாங்க. அதுதான் அந்த யூனிவர்ஸ்லேருந்து அந்த வர எனர்ஜியை ஆம்ப்ளிஃபை பண்ணி தருது, ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த மொத்த கோவிலுக்குமே பரப்புது. ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸோட ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்போ விநாயகர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூலாதார சக்ராக்கு இருக்கிற ஒரு கடவுள் அவர். அதனால தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்தந்த சக்ராஸோட எனர்ஜி உடம்புக்குள்ளே வர வர உடம்பும் மனசும் பேலன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கோவிலோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எஃபெக்ட்ஸ். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? ஸோ நான் சாமியை உணர்ந்தேன், அவரை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உண்மையிலே பார்த்துருந்தா குட். ஆனால் உண்மையாகவே சாமியை உணர்ந்தவன் பேசவே மாட்டான், அப்படியே அமைதியாக இருப்பான், உட்காந்துருப்பான், எதுவுமே பேச மாட்டான். போனேன், என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்துடுவான். நம்மளில் யார் கோவிலுக்கு போனால் இல்லை சர்ச்சுக்கு போனால் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்மளை மறந்த நிலையில் அப்படியே உட்காடுறோம்? இல்லை, அடுத்தடுத்த வேலைக்கு அவசரமாக போகணும்னு சொல்லி சாமி கிட்ட ஒரு பெட்டிஷனை வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பழமை வாய்ந்த கோவில்கள் இல்லை அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும். உள்ள அதோட சுற்றளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காற்று, அந்த இலைகள் மரம் ஆடுற அந்த சத்தம், அங்கேருந்து வர ஒரு கிரியேட் ஆகிற ஒரு ஸ்மெல், இதெல்லாம் பார்க்க ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இருக்கும். காடு மலையில் இருக்கிற அதே எனர்ஜிஸ் இந்த பழமை வாய்ந்த இடங்கள்லையும் இருக்கும். எல்லாராலையும் காடு மலைகள் போய்கிட்டே இருக்க முடியாது எல்லா நாட்களுமே. ஸோ அவங்களாம் அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்தால் அங்கே கிடைக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த அட்ரினலின் த்ரில், அது எல்லாமே இங்கேயும் இருக்கும் உங்களுக்கு. இந்த பழமை வாய்ந்த கோவில்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம மனசார நம்ம அதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் போய் அங்கே உட்காந்து அமைதியாக எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாமல் உட்காந்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபெக்ட்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சாமி கிட்ட போய் எனக்கு இதைத்தா அப்படின்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து போகிறத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சாமி எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை காசு கொடுத்து போய் பார்க்கணுன்னு தான் அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.